ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சாமிக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை கொளுத்தி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லதுன்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தெல்லாம் நல்லா அழித்து கழுவிட்டு அதுக்கப்புறமா பால், மஞ்சள், குங்குமம் இதிலெல்லாம் அபிஷேகம் செய்துக்கலாம். இப்போது சாமி எப்படி இருக்குது, அபிஷேகம் செய்து முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர்களை எப்படி வந்திருக்கு அப்படின்றத லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்னோடய வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முதல்ல பாலால் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். 1 டம்ளர் பால் இருந்தால் போதும். இதுக்கு அதிகமாக செலவு செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏழை கூட இந்த சாலையை வாங்கிட்டு வந்து வச்சு வீட்டில் பூஜை செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாள் பணக்காரராக மாறிடலாம். இப்போ அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு ஊதுபத்தி, கற்பூரம் இதெல்லாம் காமிங்க. என்னை கடவுள் எவ்வளோ சோதிக்கிறாருன்னு நானும் பார்க்குறேன். என்கிட்ட இப்போதைக்கு இந்த நிலைமையில், நான் வாழ்கிற நிலைமையில் இதெல்லாம் என்கிட்ட இல்லைனாலும் நான் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து சாமியை ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுப்பேன். இதுதான் என்னோடய கடைசி வரைக்கும் நான் ஆசைப்படுற ஒரே விஷயம் இது மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, மஞ்சள் அபிஷேகம் செய்துக்கலாம். கடவுள் சோதிப்பாங்க, இவ்வளோ ஏழ்மை நிலைமையிலும் நம்மளை கும்பிடுறாங்களா இல்லையா பார்க்கலாம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இதெல்லாம் வீட்டிலே இருக்கிறதுனால இந்த பொருளை யூஸ் பண்ணி நான் செஞ்சுக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சாமி படமோ சிலையோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூஜை செய்யுங்க. மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். என்னடா கடவுளை கும்பிட்ருங்க, நமக்கு நல்லதே நடக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கர்ம வினை எவ்வளோ இருக்குதோ அவ்வளவும் ஒளிய வைக்கணும்னு தான் நம்ம இப்படி பூஜை செய்கிறதே. உங்களுக்கு இந்த பூஜையெல்லாம் செய்யும் போது ஒரு மன திருப்தி வரும் பாருங்கள். அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த திருப்தியை வாங்கவே முடியாது. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோங்க. இந்த சிலை எவ்வளோ இருக்க போகுது, கிட்டத்தட்ட 350 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்ம எவ்வளவோ காசு வேஸ்ட் பண்ணுறோங்க. அதுலலாம் நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த மாதிரி சாமி சிலைகள் வாங்கி வச்சு அதுக்கு வீட்லேயே வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் கண்குளிர பார்க்கும்போது இதில் கிடைக்கிற ஆனந்தமே ரொம்ப 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 பெருசுங்க. நீங்கள் மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் விடாமல் சாமியை மட்டும் கும்பிட்டே தீருவேன் அப்படின்ட்டு கும்பிட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, குங்குமத்தால் அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு நிறைய கோவிலெல்லாம் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த தீர்த்தத்தை, அந்த பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் இதெல்லாம் செய்கிற தீர்த்தத்தை கோயிலில் பார்த்திங்கன்னா எடுத்து தலையில் தெளிச்சுப்பாங்க. அது நல்லதாக கட்டதான்னு தெரியல. ஆனால் அதை தெளிக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே வரும். அதனால் நானும் இந்த சாமி சிலையில் கழுவி முடிச்சிட்டதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிறேன். சாமி பாதம் பட்ட தீர்த்தம் எவ்வளோ புண்ணியன்ட்டு அதை தெளிக்கும் போது நம்ம உணர்வுங்க. இது நல்லதா கெட்டதான்னு தெரியலை, ஆனால் எல்லோரும் செய்கிறாங்க பெரியவங்களாம். அதனால் நானும் அதை செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி செய்யும் போது. நீங்களும் கண்டிப்பாக அப்புறம் பெரிய லக்ஷ்மி தாயார் படத்துக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் இங்கே கீழே தான் சாமியை வச்சு அலங்காரம் செய்ய போகிறோம். கீழே தரையில் வைக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு தட்டில் அரிசி போட்டு அதில் தான் சாமியை வைக்கணும். அப்புறம் நான் துணி தைக்கிறேன்றதுனால என்கிட்ட குட்டி குட்டி துணியெல்லாம் இருக்கும், புது புது துணியெல்லாம். இதெல்லாம் அழைச்சி காய வச்சு சாமிக்கு அழகாக கட்டி விட்டுருவேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிங்க் கலர் துணி தான் சாமிக்கு ரொம்ப கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த துணி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமேன்ட்டு அதே போல் கிடச்சிருச்சு. சாமிக்கு அப்படியே சாத்திட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். சாமி சிலைக்கு அலங்காரம் பண்ணணும்னு நினச்சா அப்படியே உயிரோட்டமாக பண்ணணும். அதுக்கோசரம் மை டப்பாவை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற மையில் தான் கண் வரைவேன். அது வீடியோவில் பார்த்துட்டே வரையும் போது அழகாக வரைய தெரியாது அப்படின்றதுனால தள்ளி அழகாக கையில் எடுத்து வச்சு மை வரைஞ்சி அதுக்கப்புறம் பொட்டுக்கு சைடில் வைக்கிற பொட்டுக்கு நீரை யூஸ் பண்ணி வச்சுப்பேன். கண்டிப்பாக எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோவில் கூட பொறுமையாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நகையெல்லாம் எடுத்து சாமிக்கு போட்டு அழகாக இன்னும் மெருகூட்டி அழகேற்றலாம் சாமிக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற பூவெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமியை சுற்றி அழகாக காவி பொடி செம்மண் யூஸ் பண்ணி நல்லா கட்டமாக போட்டு விட்டுக்கலாம். கட்டமாக போட்டு விட்டுறது அவங்களுக்கு பிடிச்ச கோலம் தாமரைப்பூ கோலம் தானே, அதனால் தாமரைப்பூ கோலம்லாம் போட்டு அழகாக சாமி இன்னும் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். வசதி இல்லாதப்போயே நான் இவ்வளவோ பண்ணுறேன். இன்னும் ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் இந்த சாமியெல்லாம் இவ்வளோ கும்பிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். ஒரு நாள் ரொம்ப பெரிய பணக்காரராக மாறிட்டா
இதையெல்லாம் மறக்கக்கூடாது. நம்ம இந்த வழியிலிருந்து தான் வந்து பெரிய பணக்காரங்களாக ஆனுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம ஏழையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தாங்க இருக்குது. அது சந்தோஷமாக வாழ்கிறது கஷ்டமாக வாழ்கிறது நாம் தாங்க முடிவு பண்ணணும். எப்போ பாரு ஒரு விஷயத்த நினச்சிட்டு சோகமாக உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது. அடுத்து என்ன செய்யணும் கடிகாரம் சுற்றுற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம சொல்லலை வச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது. நம்மளை நாமளே மோட்டிவேஷன் பண்ணாதாங்க இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். எல்லாரும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முன்னாடி ஜெயிக்கிறவங்க ப்ரைஸ் வாங்குற மாதிரி நம்ம பின்னாடியே நிற்கவே கூடாது. நாமளும் முயற்சி பண்ணி ஓட ஆரம்பித்தா மட்டும்தான் கடவுள் நமக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடுவாங்க. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை மாறவே மாறாது. பி கேர்ஃபுல். நம்ம வாழ்க்கை மாறணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் மாறணுங்க. நாம் மாறினா தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு அழுந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறாது. எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டுங்க. அந்த தீர்வை கண்டிப்பாக நாம் தாங்க தேடி போகணும். தேடி போய் அதை நம்ம தக்க வச்சுக்கணும். நமக்குன்னு ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கணும். துணி தைக்கலாம், ஏதாவது ஒரு தொழில் கைத்தொழில் கற்று வச்சுக்கிட்டோம். எல்லாத்துக்கும் எனக்கு 5 ரூபா வேணும் 10 ரூபா வேணும்ன்ட்டு அடுத்தவங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய சோம்பேறியே முட்டாள் எல்லாமே நாம தாங்க. நம் வாழ்க்கை நம் கையில். இந்த உலகத்தில் எவ்வளவோ சாதிக்கிறாங்க. நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியலன்னு கவலைப்படவே கூடாது. ஸ்கூலில் சாருங்களாம் சொல்லுவாங்க, டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, படிப்பு மட்டும்தான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போல்லாம் மிஸ் பண்ண வாழ்க்கையை நம்ம சாகும்போது கூட நம்ம ஆசை நிறைவேறலையே நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. வாழ்க்கை இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க. அதை வந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்களும் தேர்வு செஞ்சு சாமியை கும்பிட்டு வெற்றிகரமாக செயல்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவாக போடுறேன். வாசலில் சாணம் தெளிக்கிறது, கோலம் போடுறது, துளசி செடிக்கு கோலம் போடுறது, கிராமத்து வாழ்க்கையை பற்றி நான் போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.